முருகண்டியில் புகையிரதத்துடன் மோதிய கார், கணவன் மனைவி காயம். கிளிநொச்சி முருகண்டி பகுதியில் புகையிரத கடவையை கடக்க முற்பட்ட கார் ஒன்று புகையிரதத்துடன் மோதி விபத்துக்குள்ளானதில் தம்பதியினர் காயமடைந்துள்ளனர். விபத்து இடம்பெற்ற அடுத்த நிமிடத்தில் குறித்த பிரதேச மக்கள் மற்றும் அவசர உதவி பிரிவினர் இணைந்து காரில் சிக்கியிருந்தவர்களை மீட்டுள்ளனர். காயமடைந்த இருவரும் மேலதிக சிகிச்சைக்காக உடனடியாக கிளிநொச்சி பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இலங்கை விமான நிலையத்தில் சினிமா பாணியில் தொலைபேசிகள் கடத்தல், சிக்கிய சீன பிரஜைகள். இலங்கையில் இணையவழி நிதி மோசடிகளை முன்னெடுக்க வருகை தந்ததாக சந்தேகிக்கப்படும் 9 சீன பிரஜைகள் இன்று அதிகாலை கட்நாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து சுமார் ரூபாய் 2,40,20,000 பெறுமதியான 383 கை தொலைபேசிகள், 101 டெஃப் கண்ணிகள் மற்றும் 6 வைஃபை ரவுட்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சாதனங்கள் உடல் மற்றும் ஆடைகளுக்குள் மறைத்து கொண்டுவரப்பட்டுள்ளதாக சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மத்திய கிழக்கு நிலவும் மோதல் சூழல்களுக்கு மத்தியில் இலங்கைக்கு வருகிறது முதலாவது மசகு எண்ணெய் கப்பல். தகவலை உறுதிப்படுத்தியது பெட்ரோலிய களஞ்சிய முனையம். மத்திய கிழக்கில் நிலவும் மோதல் சூழல்களுக்கு மத்தியிலும் இலங்கைக்கு தேவையான முதலாவது மசகு எண்ணெய் கப்பல் நாளை நாட்டை வந்தடைய உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய களஞ்சிய முனையம் தெரிவித்துள்ளது. சுமார் 97,500 மெட்ரிக் டன் மசகு எண்ணெயுடன் இந்த கப்பல் வருகை தருவதை முகாமித்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமார் உறுதிப்படுத்தியுள்ளார். அனுரவின் ஆட்சியில் நாட்டில் மழை இல்லை. நாமல் ராஜபக்ஷவை உடனடியாக ஜனாதிபதியாக்குங்கள். புதிய புரளியை கிளப்பிய பௌத்த பிக்கோ. நாமல் ராஜபக்ෂ මැතිතුමනි වගකීම ඔබ සතුයි. ඒ නිසායි වගකීමත් එක්ක අනාගතයේ මේ ජනතාව සුවිද මුදිත කරන්නට සමහර ලෝකාලු මේ අද ගත කරන මේ ජීවිත වකවානුව බොහෝ දිනකට අවුරුදු ගත වුණා කියලා හිතන්න බෑ. අවුරුදු තුල ලැබෙන්න ඕනේ. வாகன சாரதிக்கு முக்கிய அறிவிப்பு. மாற்றியமைக்கப்பட்ட இலக்க தகடுகளை கண்டறிய விசேட நடவடிக்கை. மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தால் வழங்கப்பட்ட தரநிலைப்படுத்தப்பட்ட பதிவு இலக்க தகடுகளை மாற்றியமைத்து வாகனங்களை செலுத்துவோருக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக வீதி பாதுகாப்பு பொறுப்பு பிரதி போலீஸ் மா அதிபர் WPJ சேனாதீர தெரிவித்துள்ளார். புதிதாக பதிவு செய்யப்படும் வாகனங்களுக்கு முறையான பதிவு எண்கள் வழங்கும் திட்டம் முழுமையாக செயற்படுத்தப்படாத சூழலை பயன்படுத்தி சில கடத்தல்காரர்கள் மற்றும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் சட்டவிரோத நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை தடுக்கும் நோக்கில் தரப்படுத்தப்பட்ட இலக்கத்தகடுகளை பயன்படுத்துவதை உறுதி செய்யுமாறு மோட்டார் வாகன ஆணையாளருக்கு அறிவுறுத்தியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ඊළඟට සමහර තැන්වල අපිට ඉන්න බෑ අධික ශබ්දය. යනකොට මුළු පළාතම ගිගුම් දෙනවා. යතුරු පැදිය වල සයිලන්සර් වෙනස් කරලා, ත්‍රිරෝද රථ වල ශබ්දය වෙනස් කරලා අපි විශේෂයෙන් ස්ථානාධිපතිවරුන්ට මම පැහැදිලිව දැනුවත් කරලා තියෙනවා. ඒ වගේ මෝටර වාහන නිෂ්පාදක විසින් එවන ලද වාහනය මෝටර වාහන කොමසාරි ජෙනරල් විසින් අනුමත කරන ලද වාහනයට වඩා මොඩිෆිකේෂන් කරලා තියෙනවා. සයිලන්සර් වල ශබ්දය වෙනස් කරලා දෙනවා. මේක ඇවිල්ලා පහස් විකෘති මානසිකත්වයක් මේක. ඇයි තමන්ගේ වාහන ලොකු ශබ්දය දාගෙන යන්නේ ඇයි? මේක ඇවිල්ලා කෙනෙක්ගේ විකෘති මානසිකත්වය නිසා සමස්ත මහ ජනතාව පීඩාවට පත් වෙන්න බෑ. ඒ නිසා ඒ වගේ වාහන බාරට අරගන්න මෝටර වාහන පරීක්ෂණ ඉදිරිපත් කරන්න කියනවා. සහ ඒ වගේ අය සම්බන්ධ වෙනුත් මද්ද්‍රව්‍ය පරීක්ෂණ වල සහ ඒවට යොමු කරන්න කියලා උපදෙස් දීලා තිනවා. මේ වගේ දේවල් වෙන්න එපා. මේ නිකන්ගේ පහත් විකෘති මානසිකත්වය සහිත පුද්ගලයන් හැට වැඩ කරන්න එපා. සමස්ත මහ ජනතාවට පීඩාවක් නොවෙන්න කටයුතු කරන්න කියන එකයි මේ අවුරුදු කාලේ ඉල්ලා සිටින්නේ. யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரையின் காணி அளவீடு செய்யப்பட உள்ள நிலையில் வெளியாகும் முக்கிய தகவல்கள். நான் நினைக்கிறேன் இது ஒரு சரியான சட்ட ரீதியான ஆலோசனையை பெற்றுத்தான் அளக்கிறதுக்கு விடுறதா இல்லையாண்ட முடிவுக்கு வர வேண்டும். மிக முக்கியமா அளந்து சில வேளை திரும்ப நாங்கள் அந்த இடத்துக்கு போக முடியவில்லை என்றால் அது இன்னும் ஆபத்தானதாக மாறும். அல்லது காணி உரிமையாளர்கள் தானே போராட்டம் நடத்துகிறார்கள். இப்போ 17க்கும் மேற்பட்ட காணி உரிமையாளர்கள் இருக்கிறார்கள். இப்போ அவர்களை தங்கட காணிக்க போய் இருக்க விட்டால் முதலாவது அதுக்கு பிறகு அளக்கிறத செய்யலாமே. நாங்கள் போய் அந்த காணிக்க கொட்டில் போட்டோ அதை சின்ன வீட்டை கட்டி எங்களோட இடத்துக்கு நாங்கள் இருக்கிறோம். அதுக்கு அனுமதிக்கிறோம். எல்லாருக்கும் எங்களோட காணி தெரியும், எந்த தெரியும், நாங்கள் போய் இருக்கிறோம். அதை அனுமதித்த பிறகு எங்கட காணியை நீங்கள் அளந்து தரணும்னா அதுக்கு அப்புறம் அளவுண்டா எழுப்பிடலாம். இது அளந்த பிறகு நாங்கள் பைபோஷா போய் கூறலாமா? உத்தரவாதம் இல்லை.
அளந்த பிறகு உங்கள்கிட்ட காணி தரப்படுமா என்பதற்கு தெளிவான வாக்குறுதிகள் இல்லை. ஆகவே இது சரியான சட்ட ஆலோசனைகள் பெற்றுத்தான் செய்ய வேண்டும். அளவீடானது இந்த அளந்து இந்த காணிகளை அவர்கள் கேட்கின்றவாறு உறுதிப்படுத்தி விடுவிப்பதற்கான நோக்கத்திற்காக மட்டுமே தவிர வேறு எந்த நோக்கத்திற்கோ சுவீகரிப்புக்கோ அல்ல என்று சொல்லி எங்களுக்கு எழுத்து மூலம் தர வேணும் என்று சொல்லி நாங்கள் ஒரு கோரிக்கை கடிதம் ஒன்று கொடுத்திருந்தாங்க. அது கொடுக்க அந்த மாவட்ட செயலர்கிட்ட கேட்க அப்படி தரையில்லாத என்ற மாதிரி தான் எங்களுக்கு சொல்லியிருந்தவர். ஆனாலும் நாங்கள் கடிதத்தை கொடுத்துருக்கிறோம். மற்றது அந்த அன்று நடைபெற்ற அந்த அவர்கள் வாய்மொழி மூலம் இது விடுவிப்பதற்காக மட்டும்தான் வேறு எந்த நோக்கத்திற்காகவும் இல்லை என்று கூறின அந்த கூட்டத்தின் மினிட்ஸ் கேட்டிருக்கிறோம் சார் என்று சொல்லி இருக்கணும். ஆனால் இன்னும் அது ப்ரிப்பேர் பண்ணலைன்னு சொல்லி இருக்கணும். இதுக்கு முந்தின முறை கிட்டத்தட்ட 2 வருடங்கள் 2024 ஏப்ரல் நினைக்கிறேன் அளவீடு செய்ய வரைக்கும் எங்களை காணிக்குள்ள அனுமதிக்கல. அந்த இடத்துல அந்த விஷயம் குழப்பப்பட்டது. அப்போக்கே நாங்கள் பிரதேச செயலர்கிட்ட கேட்டிருந்த நாங்கள் எங்களுக்கு அரசு இலச்சினையோட உங்களுடைய அந்த லெட்டர் ஹெட்ல எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி தர வேணும் என்று சொல்லி அந்த நேரத்திலையும் அப்படி தர இயலாது தங்கட அந்த ப்ரொசீஜர்ல அப்படி தங்க செய்யலான்னு சொல்லி எங்களுக்கு கோரியிருந்தவ. அதை நீங்க எங்களுக்கு தெளிவுபடுத்தணும். அப்படியாவே உண்மையா தரக்கூடாது ஏதாவது இருக்குதா அல்ல தரலாமா? சட்ட ரீதியான பின்னடைவு அளப்பளவுக்கு நீங்கள் இணங்குறதால நீங்கள் ஒரு கடிதத்தை கொடுத்துட்டோ அல்லது ஒரு உத்தரவாதத்தை நீங்கள் லேண்ட் மினிஸ்ட்ரியில காணி மினிஸ்டர் தான் எடுக்கவும் காணி சுவீகரிக்கிறது காணி மினிஸ்டர். சரிதா? அப்ப அவையிலையோ எடுக்கிறது உங்களுக்கு வலுவா இருக்கு. அது அளக்க விட முதல் நீங்களாக ஒரு கடிதத்தை கொடுங்க. நாங்கள் இதை அளக்க விடுறது ஒரு அளவுகிற சம்மதம் அல்ல. நாங்கள் சுவீகரிக்கிறதுக்கு நாங்க போறது இல்லை. எங்களை விடுவிக்கிறதுக்காக மட்டும்தான் அளக்க சம்மதிக்க மட்டும் நீங்க இணங்கினால் காணி அளக்க இணங்கினால் அப்படி ஒரு கடிதத்தை கொடுங்கோ. இணங்குறதா இல்லையான்றதை நீங்க 17 பேரும் முடிவு செய்யுங்கோ. ஆனா நீங்கள் அளக்க இணங்கி அளந்த பிறகு சுவீகரிச்சா அது எங்களுக்கு அரசியல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றியாக இருக்கு. அதை நாங்கள் அடுத்த சர்வதேச மட்டத்தில் கொண்டு போய் போராடுறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய வெற்றியா இருக்கு. எங்களை இந்த அரசாங்கம் இந்த NPP அரசாங்கம் மக்களுக்கு செய்வது என்று சொல்லி வந்த அரசாங்கமும் இப்படி ஊழல்லாம் செய்யுது மோசடிதான் செய்யுது என்று சர்வதேச அரங்கில் சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பா தான் இருக்கு. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் நேற்று மாலை சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் ஜெகத்வீரசிங்க தெரிவித்துள்ளார். கடந்த 2006ஆம் ஆண்டு கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சி ரவீந்திரநாத் கொழும்பிற்கு கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு கல்கிசை நீதவான் நீதிமன்றம் கடந்த 2ஆம் தேதி உத்தரவிட்டிருந்த நிலையிலேயே நேற்று சிறைச்சாலை மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது.